வாழ்க்கையில் வெற்றி பெற வேணும் என்று அனைவரும் விரும்புகிறார்கள். ஆனால் வெற்றி என்பது வெறும் பணம் சம்பாதிப்பதோ பெரிய பதவியை அடைவதோ மட்டுமல்ல. உண்மையான வெற்றி என்பது மன அமைதி, தன்னம்பிக்கை, தெளிவான இலக்கு, உறுதியான முயற்சி, தொடர்ந்து முன்னேறும் மனநிலை ஆகியவை வின் சேர்க்கையாகும். பலர் வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்குக் காரணம் திறமையின்மை அல்ல. அவர்கள் தங்களது எண்ணங்களை சரியாக பயன்படுத்த தெரியாததே முக்கிய காரணமாகும். மனிதனின் எண்ணங்களே அதனுடைய வாழ்க்கையை உருவாக்குகின்றன. ஒருவர் எதை தொடர்ந்து சிந்திக்கிறாரோ அதற்கேற்பதே அவரது வாழ்க்கை மெதுவாக நகரத் தொடங்குகிறது. ஒரு சாதாரண எண்ணமே பெரிய சாதனையின் விதையாக மாறுகிறது. எந்த பெரிய வெற்றியும் முதலில் மனதில் தோன்றிய சிறிய விருப்பத்திலிருந்தே ஆரம்பமாகிறது. ஆனால் வெறும் ஆசை மட்டும் போதாது, தீவிரமான விருப்பம் வேண்டும். நான் இதை அடைந்தே தீர வேண்டும் என்ற எரியும் எண்ணம் மனதில் உருவானபோதுதான் மனிதனின் முழு சக்தியும் செயல்படத் தொடங்குகிறது. வாழ்க்கையில் முன்னேறிய பெரும்பாலான மனிதர்கள் முதலில் ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயித்தவர்கள். அவர்கள் அந்த இலக்கை தினமும் நினைத்தார்கள், அதற்காக வேலை செய்தார்கள். சிரமங்கள் வந்தபோதும் தங்கள் எண்ணத்தை மாற்றவில்லை. ஒருவர் தன்னுடைய இலக்கை தெளிவாக தீர்மானிக்காமல் வாழ்ந்தால் அவரது வாழ்க்கை இசையற்ற கப்பலைப் போலாகிவிடும். காற்று எந்த திசையில் வீசுகிறதோ அந்த திசையினேயே அது நகரும். ஆனால் இலக்குடன் வாழ்பவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்களே வழிநடத்துகிறார்கள். அவர்கள் தடைகளை பார்த்து பயப்பட மாட்டார்கள், ஏனெனில் அவர்கள் மனதில் இருக்கும் கனவு மிகவும் பெரியதாக இருக்கும். அந்த கனவு அவர்களை முன்னே தள்ளிக்கொண்டே இருக்கும். மனிதனின் மனம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதில் தொடர்ந்து விதைக்கப்படும் எண்ணங்கள் ஒரு நாள் நிஜமாக மாறுகின்றன. ஒருவர் தன்னை தோல்வியாளன் என்று நினைத்தால் அவர் வெற்றி பெற முடியாது. என்னால் முடியாது என்ற எண்ணமே மனிதனை பலவீனமாக்குகிறது. ஆனால் நான் முயன்றால் முடியும் என்ற எண்ணம் புதிய சக்தியை உருவாக்குகிறது. தன்னம்பிக்கை என்பது வெற்றிக்கான அடித்தளம். உலகம் முழுவதும் ஒருவர் மீது சந்தேகம் கொண்டாலும் அவர் தன்னம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் வெற்றி பெற முடியும். பல நேரங்களில் மனிதர்கள் தங்களது திறமையை பயன்படுத்தாமல் வாழ்கிறார்கள். காரணம் பயம். தோல்வி பயம், விமர்சன பயம், வறுமை பயம், பிறர் என்ன சொல்வார்கள் என்ற பயம். இவை அனைத்தும் மனிதனின் வளர்ச்சியை தடுக்கின்றன. பயம் என்பது மனதில் உருவாகும் ஒரு கற்பனை. அதை வெல்லும் ஒரே வழி செயல்படத் தொடங்குவதுதான். ஒருவர் பயந்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை முழுவதும் அதே இடத்தில் நிற்க வேண்டி வரும். ஆனால் பயத்தை மீறி ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது. வெற்றி பெறும் மனிதர்களுக்கு ஒரு பொதுவான குணம் உள்ளது. அவர்கள் முடிவெடுக்க தாமதிக்க மாட்டார்கள். ஒரு விஷயத்தை தீர்மானித்தால் அதில் உறுதியாக இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலானவர்கள் மற்றவர்களின் கருத்துக்களால் பாதிக்கப்படுகிறார்கள். இன்று ஒரு முடிவு எடுப்பார்கள், நாளை யாரோ சொன்னதால் அதை மாற்றிவிடுவார்கள். இப்படிப்பட்ட மனநிலை முன்னேற்றத்தை தடுக்கிறது. வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் தனியாக சிந்திக்கும் திறன் அவசியம். மனிதனின் சுற்றுப்புறமும் அவனது வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிறது. எதிர்மறை எண்ணங்களுடன் இருக்கும் மனிதர்களுடன் தொடர்ந்து பழகினால் நம்முடைய மனமும் பலவீனமாகிவிடும். அதே சமயம் நேர்மறையாக சிந்திக்கும், முன்னேற்றத்தை விரும்பும் மனிதர்களுடன் இணைந்தால் புதிய ஊக்கம் கிடைக்கும். நல்ல நட்பு வாழ்க்கையை உயர்த்தும், தவறான நட்பு வாழ்க்கையை வீழ்த்தும். அதனால் யாருடன் நாம் நேரத்தை செலவிடுகிறோம் என்பதும் மிக முக்கியம். ஒருவர் தனியாக பெரிய சாதனை செய்ய முடியாது. பல அறிவுகள் ஒன்றிணையும் போது அதிசயங்கள் நிகழ்கின்றன. இரண்டு மனிதர்கள் இணைந்து ஒரே இலக்கிற்காக வேலை செய்தால் அவர்கள் உருவாக்கும் சக்தி இரட்டிப்பாகிறது. ஒற்றுமை என்பது வெற்றியின் மிகப்பெரிய இரகசியங்களில் ஒன்று. நல்ல கூட்டணி மனிதனை வேகமாக முன்னேற்றும். அதனால் உதவக்கூடியவர்களுடன் இணைந்து செயல்படுவது அவசியம். தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம் மட்டுமே. உலகத்தில் பெரிய வெற்றியை அடைந்த பலர் பலமுறை தோல்வியடைந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒவ்வொரு தோல்வியிலும் இருந்து புதிய அனுபவத்தை கற்றுக்கொண்டார்கள். சாதாரண மனிதர்கள் ஒரு தோல்விக்குப் பிறகு
முயற்சியை நிறுத்திவிடுகிறார்கள். ஆனால் வெற்றியாளர்கள் அதையே புதிய ஆரம்பமாக மாற்றுகிறார்கள். முயற்சி செய்யாமல் வெற்றி கிடைக்காது. தொடர்ந்து முயற்சி செய்தால் தோல்வி கூட ஒரு நாள் வெற்றிக்கான பாதையாக மாறிவிடும். வாழ்க்கையில் பொறுமையும் மிகவும் முக்கியம். பலர் விரைவாக வெற்றி வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பெரிய மரம் ஒரு நாளில் வளராது. சிறிய விதை மண்ணுக்குள் பல நாட்கள் அமைதியாக இருக்கும். அதன் பிறகே அது வெளியில் முளைக்கிறது. அதுபோல மனிதனின் முயற்சிகளும் உடனடியாக பலன் தராமல் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து உழைத்தால் ஒரு நாள் அதன் விளைவு கண்டிப்பாக தெரியும். நல்ல பழக்கங்கள் மனிதனை உயர்த்துகின்றன. காலத்தை மதிப்பது, ஒழுக்கமாக வாழ்வது, தினமும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது போன்ற பழக்கங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றன. வெற்றி என்பது ஒரு பெரிய சம்பவம் அல்ல, தினசரி செய்யப்படும் சிறிய நல்ல செயல்களின் சேர்க்கையை வெற்றி. ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேற்றம் அடையும் மனிதன் சில ஆண்டுகளுக்குப் பிறகு மிகப் பெரிய உயரத்தில் இருப்பான். மனதில் தொடர்ந்து நல்ல காட்சிகளை உருவாக்கிக் கொண்டிருப்பதும் முக்கியம். ஒருவர் தன்னை வெற்றி பெற்றவராக மனதில் பார்க்கத் தொடங்கும்போது அவரது செயல்களும் அதற்கேற்ப மாறத் தொடங்கும். மனதில் உருவாகும் காட்சி மனிதனின் செயல்களை வழிநடத்துகிறது. எதிர்மறை சிந்தனைகள் மனதை சோர்வடையச் செய்கின்றன. நேர்மறை சிந்தனைகள் மனதில் புதிய ஆற்றலை உருவாக்குகின்றன. ஒரு மனிதனின் பேச்சும் அவனது வாழ்க்கையை பாதிக்கிறது. என்னால் முடியாது, என் வாழ்க்கை இப்படித்தான் போன்ற வார்த்தைகள் மனதில் பலவீனத்தை உருவாக்குகின்றன. அதற்கு பதிலாக நான் முன்னேறுவேன், நான் முறையைச்சி செய்வேன், நான் வெற்றி பெறுவேன் போன்ற வார்த்தைகள் உள்ளார்ந்த சக்தியை அதிகரிக்கின்றன. மனிதன் தன்னிடம் பேசும் மொழியே அவனது எதிர்காலத்தை உருவாக்குகிறது. சிலர் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று குறை கூறுவார்கள். ஆனால் உண்மையில் வாய்ப்புகள் பல நேரங்களில் சிரமங்களின் பின்னால் மறைந்திருக்கும். பிரச்சனைகள் வந்தால் பலர் பயப்படுகிறார்கள். ஆனால் சிலர் அதிலேயே புதிய பாதையை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்கள் சிரமத்தை தடையாக பார்க்கவில்லை, அது ஒரு பயிற்சி என்று பார்க்கிறார்கள். வாழ்க்கையில் பணம் முக்கியமானது. ஆனால் பணத்தை ஈர்க்கும் முக்கிய சக்தி மனிதனின் மனநிலையே. தெளிவான இலக்கு, உறுதியான முயற்சி, நேர்மறை சிந்தனை, தொடர்ந்து செயல்படும் பழக்கம், இவை அனைத்தும் சேர்ந்து மனிதனை செல்வத்தின் பக்கம் கொண்டு செல்கின்றன. வெறும் அதிர்ஷ்டம் ஒருவரை உயர்த்தாது. சரியான எண்ணமும் சரியான செயலவும் தான் வாழ்க்கையை மாற்றுகின்றன. மனிதன் தன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் பயனெடுத்த வேண்டும். காலம் ஒருமுறை சென்றால் திரும்ப வராது. வெற்றி பெற்றவர்கள் தங்களது நேரத்தை மதிக்கிறார்கள். அவர்கள் தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்த மாட்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒரு இலக்கை நோக்கி நகரும். அதனால் அவர்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறுகிறார்கள். உலகத்தில் எந்த மனிதனும் ஆரம்பத்திலேயே பெரியவன் இல்லை. ஒவ்வொருவரும் சிறிய நிலையிலிருந்தே ஆரம்பித்தவர்கள். ஆனால் அவர்களிடம் இருந்த மிகப்பெரிய வித்தியாசம், அவர்கள் தங்கள் கனவை விட்டுக் கொடுக்கவில்லை. அவர்கள் தங்களை நம்பினர், தொடுத்து உழைத்தனர், தோல்விகளை சகித்தனர். அதனால் அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக மாறினர். ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாறுவதற்கு வெளியுலகம் தேவையில்லை, அவனது மனநிலையே போதும். எண்ணங்களை மாற்றினால் செயல்கள் மாறும், செயல்கள் மாறினால் பழக்கங்கள் மாறும், பழக்கங்கள் மாறினால் வாழ்க்கை மாறும். அதனால் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டுமென்றால் முதலில் மனதில் மாற்றம் வர வேண்டும். இறுதியில் வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கும் பரிசல்ல. அது எண்ணம், நம்பிக்கை, முயற்சி, பொறுமை, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், தொடர்ந்து செயல்படும் மனநிலை ஆகியவற்றின் மெதுவான பயணம். மனதில் தீவிரமான இலக்குடன் தொடர்ந்து முன்னேறும் மனிதனை எந்த சக்தியும் நீண்ட காலம் தடுக்க முடியாது. கனவு காண துணிந்த மனமும் அதற்காக உழைக்க தயாரான உள்ளமும் இருந்தால் சாதாரண மனிதனும் அசாதாரண உயரத்தை அடைய முடியும்.